ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் கொஞ்சம் சென்சிட்டிவ், ஆனால் ரொம்ப ஹானஸ்ட். இந்த பாட்காஸ்ட்க்கு நான் வச்ச பேர் த ரியல் ஏத்திஸ்ட். பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம்? ஏத்திஸ்ட்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க, சர்ச், டெம்பிள், மாஸ்க் போகாதவங்க, ப்ரேயர் பண்ணாதவங்க. ஆனால் நான் இன்னைக்கு அதை பற்றி பேச வரல. நான் ஒரு கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணுறேன். உண்மையான ஏத்திஸ்ட் யார்? என்னோட கருத்தை சொல்கிறேன். What if I say the one who always goes to temple, church, mosque and blindly follow someone who says I speak to God? அவங்க தான் the real atheist. இதை கேட்டதும் ப்ளீஸ் அஃபண்ட் ஆகாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கடவுளை நம்புறது தப்பு இல்லை, ப்ரேயர் பண்ணுறதும் தப்பு இல்லை. பேசிக்கலி பிலீவிங் இட் செல்ஃப் இஸ் நாட் ராங். இந்த பாட்காஸ்ட் பிலீஃப்க்கு எதிரானது இல்லை. ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? யாரோ ஒரு மனுஷன் வந்து சொல்கிறான், கடவுள் என்னோட பேசுகிறாரு, நான் சொல்கிறது தான் கடவுள் விருப்பம், நீ இதை பண்ணுனா நல்லது, நீ அதை பண்ணுனா கெட்டது. இதையெல்லாம் யோசிக்காம, கொஸ்டின் கேட்காம பிளைண்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அண்ட் தட்ஸ் வேர் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். இந்த இடத்துல தான் நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன். நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் இன்னொரு மனுஷன் எதுக்கு? டு பி ஃப்ரேங்க், we don't need someone between us and God. நீ கடவுளை நம்புறியா? நேராக நம்பு. நீ ப்ரேயர் பண்ணுறேன்னா நேராக பண்ணு. ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்கிறதுக்காக உன் திங்கிங்கை, உன் கான்சியஸை தூக்கி போட்டுறாத. இங்கே தான் நான் சொல்ல வர மெயின் பாயிண்ட். ஒரு பயத்தினாலேயோ இல்லைன்னா ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையாலேயோ வர நம்பிக்கையே இல்லை. திஸ் இஸ் ஜஸ்ட் அ இன்செக்யூரிட்டி. அப்படின்னா என்ன? நம்மள பல பேர் கடவுளை நம்புகிறோன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை பயத்தினால இருந்தால், இப்படி பண்ணினா கெட்டது நடக்குமோ, இல்லை டீல் போடுற மாதிரி இருந்தா, நான் இதை பண்ணுறேன் நீ அதை பண்ணு, யாரோ சொல்கிறாங்கன்னு மட்டும் யோசிக்காமல் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் அது உண்மையான பிலீஃப் இல்லை, அது தன்னம்பிக்கை இல்லாத ஒரு நிலை. அதை தான் நான் இன்செக்யூரிட்டின்னு சொல்கிறேன். ஒரு மனுஷன் கடவுளை நம்புறதை விட நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் கிளைம்டு மெசேஞ்சரை அதிகமாக நம்புறான்னா அப்போ கொஸ்டின் என்ன? அவன் கடவுளை நம்புறானா இல்லை அந்த மனுஷனை நம்புறானா? நேர்மையாக சொன்னால் கடவுளுக்கு மிடில் மேன் தேவையில்லை. தெர் இஸ் நோ நீட் ஆஃப் அன் ஏஜென்ட் பிட்வீன் அஸ் அண்ட் காட். நீ நல்ல மனுஷனாக வாழ்றியா, யாரையும் ஏமாத்தலையா, அப்படின்னா நீ ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவல் தான். கடவுள் என்கிட்ட பேசுவார், அவர் இதை பண்ண சொன்னார், அதை பண்ண சொன்னார், கேள்வி கேட்காத, 4 அடி தள்ளி நில்லு, உள்ளே வராதெல்லாம் யாரோ சொல்லி உன்னை முழுசாக யோசிக்க விடாமல் வைக்கிறது நம்பிக்கை இல்லை. அதனால தான் சொல்கிறேன், கடவுளை நம்புறது ஓகே, ப்ரேயர் ஓகே, பிலீஃப் ஓகே, ஆனால் நான் தான் கடவுளோட வாய்ஸ்ன்னு ஒரு மனுஷன் சொல்கிறத அன்கொஸ்டின்டாக ஃபாலோ பண்ணுறது ஃபேர் இல்லை. எதை பற்றியும் யோசிக்காமல் அதை கண்மூடித்தனமாக நம்புறதும், கடவுளுக்கு மேலே அவங்கள பார்க்குறதும், நீங்கள் யாரை கடவுளாக பார்க்குறீங்கன்னு ஒரு கொஸ்டின் வருதுல்ல. ஒரு தூய்மையான கடவுளை நம்பி அவர்கிட்ட நேரடியாக பேசுறது கடவுள் நம்பிக்கையா, இல்லை யாரோ நம்மளை மாதிரி ஒரு மனுஷனை நம்புறது கடவுள் நம்பிக்கையா? என்னை பொறுத்தவரை அப்படி ஃபாலோ பண்ணுறவ தான் அன்கான்சியஸ்லி த ரியல் ஏத்திஸ்ட். கடைசியா, பிலீஃப் பீஸ் கொடுக்கணும், ஃபியர் கொடுக்கக்கூடாது. பிலீஃப் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும், டிபெண்டன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ திங்க், பிலீவ் இஃப் யூ வாண்ட், பட் டோன்ட் சரண்டர் யுவர் மைண்ட். சைனிங் ஆஃப். நான் அஜித். This is not an attack on belief. This is a call for honest belief. Thank you. Stay tuned.